ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, காது வலிக்கு நம்ம வீட்டிலே கை வைத்தியம் என்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பெரியவங்களுக்கு காது வலினா சொல்லிடுவாங்கங்க. ஆனால் இந்த குழந்தைங்களுக்கு காது வலினா பாவம் அதுகளுக்கு சொல்ல தெரியாது. அந்த மாதிரி இருக்கிறப்ப அதுங்க காதில் கை வச்சுக்கிட்டே இருக்குங்க. அப்போ நம்மளுக்கு தெரியும் அதுகளுக்கு காதில் ஏதோ ஒரு பிரச்சனைன்றது நம்ம கண்டுபிடிச்சிடலாம். உடனே நம்மளால் ஹாஸ்பிட்டல் போக முடியாதுங்க. அந்த மாதிரி நேரத்தில் நம்ம கை வைத்தியம் பண்ணலாம். இது ஈஸியான ரெமெடி தான், நீங்களும் ஃபாலோ பண்ணலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பை பற்ற வச்சுக்கிறணும். அடுப்பை பற்ற வச்சுட்டு நம்ம வீட்டில் இருக்கிற தேங்காய் எண்ணெய், சுத்தமான தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிறணுங்க. அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துகிட்டு நம்ம குழிக்கரண்டி வச்சுருப்போம்ல, அந்த மாதிரி கரண்டியில் ஊற்றி அதை ஹீட் பண்ணணுங்க. இப்போ அடுப்பை நம்ம ஹையில் வைக்கக்கூடாது. ஹையில் வைக்கக்கூடாதுங்க. அடுப்பை சிம்லேயே தான் வைக்கணும். இப்படி சிம்மில் வைக்கிறப்ப எண்ணெய் சூடாகிறது நம்மளுக்கே தெரியும். அது சூடாகிற நேரத்தில் நம்ம அதுக்கடுத்து இன்னொரு பொருளும் சேர்க்கணுங்க. இந்த எண்ணெய் பார்த்திங்கன்னா லைட்டாக எல்லா பக்கமும் சூடாகி வருது பாருங்கள், நல்லா நம்மளுக்கே தெரியுது. இந்த மாதிரி நேரத்தில் நல்லா ஹீட் ஆகிறோன்ட்டு சிம்மில் தான் வைக்கணும். ஆனால் ஹையில் வச்சிடாதீங்க. ஹையில் வச்சிங்கன்னா அது சர்றன்னு தீ பிடிச்சிரும். ஆனால் சிம்மில் தான் வைக்கணும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு வைங்க. இப்போ என்ன சேர்க்க போகிறோன்னா 3 பூண்டு சேர்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 3 பூண்டு பார்த்திங்கன்னா இது அப்படியே இதிலேயே வெந்துடும். பாருங்கள், இதோட கலர் நம்மளுக்கு அப்படியே சேஞ்ச் ஆகிக்கிட்டே வருது. இதுதான் இதுக்குரிய பதம். இப்போ நல்லா இது ஒரு 2 நிமிஷம் வேகிற மாதிரி வச்சுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணுங்க. பூண்டு கொஞ்சம் நல்லா வெந்துருச்சுன்னா தெறிக்க ஆரம்பிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இது ஒரு 2 நிமிஷம் வேகணும். அந்த எண்ணெயிலே இது வெந்துடும். பார்த்தீங்கன்னா எண்ணெய் தெறிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அடுப்பை அமர்த்தியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், அந்த பூண்டோட கலர் எப்படி தனியாக தெரியுது. இது தனியாக, தோல் தனியாக, பூண்டு தனியாக, அந்த மாதிரி வந்துடும். இந்த பூண்டோட சத்துக்கள்லாம் அப்படியே அது எண்ணெயில் இறங்கிருங்க. இந்த எண்ணெயில் இருக்கிற சூட்லேயே அந்த பூண்டு வெந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நம்ம அடுப்புலேயே கொஞ்சம் நேரம் வச்சுருந்தோம்னா அந்த பூண்டு அப்படியே அந்த சூட்லேயே வெந்துடும். இது வெந்த பிறகு இதை மிதமான சூட்டில் நம்மளோட காதுகளுக்கு பின்புறம், அப்புறம் காதில் சைடில் இந்த மாதிரியெல்லாம் தேய்ச்சி விட்டோம்னா குழந்தைங்களுக்கு காது வலி சரியாகும். ஒரே ஒரு சொட்டு மட்டும் காதுக்குள்ளே விட்டாலும். இந்த எண்ணெயை பார்த்தீங்கன்னா பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரையும் ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா இந்த எண்ணெயில் எந்த வித சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. நம்ம ஹோம் ரெமெடி தான் பண்ணுறோம். இது ஊற்றினோடனே பிள்ளைங்களுக்கு பார்த்தீங்கன்னா காது வலி சரியாகி குழந்தைங்க தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.